கமலுக்கு வந்து கிட்டத்தட்ட 150 கோடி ரூபா கடன் இருக்கு. இந்த தக் லைஃப் படத்தில் பெரிய கடன் இருக்கு. கடன் வந்து நெருக்கடி இருக்கு, வட்டி கொடுத்துட்டே இருக்காங்க. சினிமாவில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் போனால் கடன் கொடுத்தவங்க சும்மா இருப்பாங்க. அடுத்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணலன்னா கடன்காரன் எடுக்க ஆரம்பிச்சிருவான். இப்போ அதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணணும். ஆல்ரெடி இங்கே வந்து கமல் ரஜினி சேர்ந்து பண்ணுறதுக்கு ஒரு படம் பண்ணுறாங்க. அந்த படத்துக்கு லோகேஷ் வச்சு பண்ணுறது மாதிரி இருந்துச்சு. பட் அந்த படத்தில் லோகேஷ் வேணான்னு ரஜினி ஃபீல் பண்ணுறாரு. கூலி படத்தினுடைய ரிசல்ட்டு. அப்போ வேறு யாராவது வச்சு பண்ணலாங்கிறப்ப அந்த படத்தை தான் இந்த படமாக பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கடுத்து அந்த படம் பண்ணுறதாக ஒரு பிளான் இருக்குது. ஆனால் அந்த படம் தான் இது. 2 பேர் சேர்த்துற படம் வந்து தள்ளி போகுதா ட்ராப் ஆகுதாங்களா. ஆனால் அந்த படம் தான் இப்போ கொண்டு வந்து இந்த படமாக பண்ணுறாங்க. இந்த படத்தில் வந்து கமல் வந்து ஒரு கேமியோ பண்ணுறாரு. சுந்தர் சி டைரக்ட் பண்ணுற படத்தில் கமல் கேமியோ பண்ணுறாரு. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா சுந்தர் சியை வந்து கமல் தான் கொண்டு போய் சேர்க்குறாரு. ஏன்னா ஷார்ட் டைமில் பண்ணிடுவார், அவருக்கு நினைக்கிற மாதிரியான ஒரு பட்ஜெட்டில் பண்ணிடுவாருங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இவரை கொண்டு போய் கேட்குறாங்க. ரஜினி கொஞ்சம் தயங்குறாரு. அப்புறம் அவருடைய அந்த படங்கள்லாம் இப்போ லேட்டஸ்ட் எடுத்துகிட்டு இருக்க படத்தினுடைய சீன்ஸ் ரிசல்ட்ஸ்லாம் பார்க்குறப்போ ஓகே அப்படின்றாரு. கதை எதுவுமே முடிவு பண்ணல. கமல்ஹாசனுடைய பிறந்தநாள் அன்னைக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருவோம் அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் இன்னொரு ஃபோட்டோ கொடுத்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இந்த படத்தை நாங்கள் பண்ணுறோன்னு பண்ணி முடிச்சோடனே கதை யார்ட்டையுமே சொல்லலை.